வணக்கம். ஐ எம் டாக்டர் கண்ணாதேவி, எம்டி சித்தா. இது வந்துட்டு நம்ம மாம்பழம் தான் பார்க்குறோம். இந்த சம்மர் வந்துட்டு நமக்கு இது ஈஸியாக வந்து நமக்கு இது நமக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய ஒரு பழம் பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழம் இல்லைங்களா, சம்மரில். இந்த மாம்பழம் வந்துட்டு சாப்பிட்டா நமக்கு வந்து சூடு வந்துட்டு அதிகமாகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. சும்மா நம்ம நம்ம அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அப்பா சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது அப்போ சம்மரில் ஏன் அப்போ வந்து மாம்பழம் வந்துட்டு ஏன் கிடைக்குது நமக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மாம்பழம் வந்து சாப்பிடலாம் ஓகேங்களா. நமக்கு வந்து ஒன்றும் பண்ணாது ஓகேவா. நம்ம ஹெல்த்துக்கு வந்துட்டு நல்லது என்ன, எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். என்ன சொன்னாங்கன்னா கழிச்சல் வந்துட்டு உண்டாக்கும் சொன்னாங்க சரிங்களா. எங்கள் புக்கில் மிகுதியாக பொசிக்கில் கழிச்சலை உண்டாக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சொறி சிறங்கு வந்து வரும்னு சொல்கிறாங்க சரிங்களா. அந்த ஸ்கின் டிசீஸ் வந்துட்டு இருக்கவங்க ரொம்ப அதிகமாக வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வந்துட்டு இல்லாதவங்க இந்த பழத்தை என்ன சாப்பிட்டா அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் வந்துட்டு அதிகமாகி அவங்க வந்துட்டு கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு அது நிறைய இருக்குது ஓகேங்களா. அதையே சொல்கிறாங்க என்ன. பாருங்க, இது வந்துட்டு மலைமிளக்கி செழிப்பெருக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா உரமாக்கி அப்படி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்த வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா அகத்தியர் குணவாகனம் அப்படிங்கிற நூலில் என்ன சொல்கிறாருன்னா, மாம்பழம் வந்துட்டு ஆண்மை பெருகும் வெந்நீர் ஊறும் சொல்கிறாங்க. சொன்ன பார்த்தீங்களா, மாம்பழத்தால் ஆண்மை பெருகும் என்ன. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்நீருங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த செமன் சரிங்களா, அது வந்து ஊறும். அந்த செமன் வந்துட்டு ஊறும் சொல்கிறாங்க. ஊறும்னா என்னது, அது வந்து ப்ரொடியூஸ் ஆகும், புரியுதுங்களா. செமன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இது சாப்பிட்டாலாம், இந்த மாம்பழம் சாப்பிட்டாங்கன்னா ஓகேங்களா. இப்போ அங்கே அகத்தியர் சித்த வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, தாதி விருத்திக்கும் தம்பன மாங்கனியை போதம் மர்த்தனம் புன்காயினால் வாதை பித்த கம்பங்களை மாற்றுமே அப்படி சொல்கிறார். இப்போ புரியுதுங்களா. தாதி விருத்தியாகும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நீங்கள் நம்ம அந்த